சொல்லுங்க. என்னோட ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் செக் பண்ணி நான் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சொதப்பிடுச்சு. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வந்து அப்படியே ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அப்படியே வந்து உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பிகாஸ் அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து அப்படியே உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணணும். அந்த எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரியலாக இருக்கணும் அப்படின்றதுனால. ஸோ பேர் மை அன்க்ரூம்டு வெர்ஷன் ஆஃப் மீ. ஸோ அதில் விட்டுருங்க, லைட்டாக அழுதுருக்கேன், அப்படியே இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எதனாலன்றது ஒரு பக்கம் வைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். குட்டி கதை தான். நாளைக்கு வந்து ஓட் காஸ்ட் பண்ணுற டே 19th ஏப்ரல் அண்ட் இன்றைக்கி வந்து 18th ஏப்ரல். என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார், காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாரு. ஸோ லஞ்சுக்கு வந்து நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் வந்து என்ன கேட்டேன், லஞ்சுக்கு வந்து மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை லீவ் டேஸ்லேயும் தானே போவோம், இதில் புதுசாக ஆஃபீஸ் டேயில் கூப்பிட்றீங்க, ஹாஃப் டே வா ஆஃபீஸ் அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாரு. ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரோ அப்படின்னு நானே மைண்டில் நினச்சிக்கிட்டு அது இருக்கும். அப்படி ரொம்ப நாளாக வந்து ஒரு எலஃபண்ட் சாஃப்ட் டாய் கேட்டுட்ருக்கேன். அது தான் வாங்கி தர போகிறாரு சர்ப்ரைஸாக. ஸோ ஷாப்பிங் போகலாமான்னு கேட்டால் சரின்னாரு. ஓகே அப்படின்ட்டு நானும் பேக் பண்ணி ஆக்சுவலி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், பெரிய பேக்கு. அதெல்லாம் ஒரு கதை, அவருக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ நானும் மனனும் போய் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 5 minutes கழிச்சு வந்தார். கரெக்டாக வந்து உட்காந்ததுக்கப்புறம் நான் வந்து நார்மலாக ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுலாம் சகஜம் தானே. பட் நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற ஐடியாலே இல்லை. பிகாஸ் நான் வந்து ஒரு கேஷுவல் டிஷர்ட்டில் போயிருந்தேன். எனக்கு இன்றைக்கி விளாக் எடுக்கிற ஐடியாவே இல்லை. பிகாஸ் நான் சுத்தமாக க்ரூம்டாகவே இல்லை, ஜஸ்ட் கேஷுவலாக இருக்கேன். வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு கூட அந்த ஐடியா கூட இல்லை. ரெஸ்டாரண்ட் போகிறோம், சாப்பிட்டு வந்துடும். பிகாஸ் அது மோஸ்ட்லி நிறைய டைம் போகிற ரெஸ்டாரண்ட் தான், அங்கே டிஷ்ஷஸ் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பெருசாக வீடியோவே எடுக்கலை. சரி ஓகே பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு வாயை திறந்து வேறு கேட்டுட்டேன். அது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது எனக்கே. இல்லை, நான் வந்து ஆஃபீஸ் போகணும், சாப்பிட்டுட்டு நம்ம ஆஃபீஸ் போயிடலாம், சும்மா தான் கூப்பிட்டேன், ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கட்டுமே தான் கூப்பிட்டேன்னாரு. லைட்டாக நான் அப்செட் வேறு ஆகிட்டேன், செம்ம அப்செட் ஆகிட்டேன். பட் நான் பெருசாக வெளியே காமிச்சிக்கல. சரி அப்படியே எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்து நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு அப்போயே ஒன்றும் புரியல. நான் வீடியோ எடுங்கன்னு கேட்டு 2 தடவை 3வது தடவை தான் எடுப்பார். ஃபோட்டோ எடுங்க நான் கேட்கணும், அந்த ஒரு அதே வராது அவருக்கு. திடீர்னு எடுத்தார். அந்த கிளிப்பிங்கை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு வாங்க. எடுக்கிறீங்க பாவி இது ஒன்று எடுத்துலாம். என்ன வீடியோ எடுக்கிறீங்க? நான் கேட்காமலே சும்மா தான். உண்மையை சொல்லுங்க. என்ன நினைச்சேன் கேட்டு தெரியுமா? ஹலோ ஹாய். இன்னும் 2 மேட்ச் ஆச்சு. சரியா சரி அப்பா ரெஸ்ட் பண்ணாலா? ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனால தான் இது வந்து யாருக்கு புரியும் அப்படின்னா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் மாறிட்டு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மட்டும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகிட்டு அவங்க பேச்சுலராக இருக்கும் போது 2 பேருமே லைஃப்பில் நிறைய விஷயத்த கோ த்ரூ பண்ணுவாங்க. பட்
லாங் டிஸ்டன்ஸில் இருந்து கோத்ரூ பண்ணுவாங்க. பட் 2 பேருக்குமே தெரியும் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்ட்டு. சர்ப்ரைஸாக திடீர்னு ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை மீட் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. நான் இந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுற டைப்பே கிடையாது. நான் ஒருவேளை ஷாஹினை வந்து நார்மலாக சர்ப்ரைஸாக பார்த்துருந்தேன் அப்படின்னா ஜம்ப் பண்ணியிருப்பேன், குதிச்சிருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், ஷாஹின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் நான் இப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு காரணம் மேபி லைஃப் லேட்லி கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவளோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. டச்சுட். ஸோ இது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லாங் டிஸ்டன்ஸில் மாறி மறுபடியும் அவங்க 2 பேர் மீட் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அது நான் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது கண்டிப்பாக வந்து மேரேஜ் ஆகிட்டு பேபி வந்ததுக்கப்புறமா நமக்கு ஒர்க் நிறையா இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். பட் இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளுடைய ஃபேமிலியும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இந்த டைமில். எனக்கு அப்படி தான் சொல்லும். த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் டேஸ் இன் மை லைஃப் இது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் டு மை ஹஸ்பண்ட் டூ. ஓகே, அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ண வரலனாலும் மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா சர்ப்ரைஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுவார். கரெக்டாக என் பர்த்டே அன்னைக்கு ரேடிசனில் நினைக்கிறேன். கரெக்டாக அந்த இதெல்லாம் வந்து கேட்டு வச்சுருக்காரு ஃபோனில் வந்து டேபிள் புக் பண்ணுறதுக்கு கேண்டில் லைட் டின்னருக்கு எவ்வளோ ஆகும் அது ஆகும்ன்ட்டு. நான் வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு அவரோட ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் செக் பண்ணி நான் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சொதப்பிடுச்சு. அது என் தப்பு தான் ஆக்சுவலி. கண்டிப்பாக பர்த்டே அன்றைக்கி எல்லோரும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, நான் அதை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு கேரக்டர் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அது சர்ப்ரைஸ் பண்ணுறதை நோண்டாதீங்க. அதை நோண்டும் போது தான் வந்து நம்ம சர்ப்ரைஸ் வந்து கெட்டு போயிடுது. அதுக்கப்புறம் ஐயோ நமக்கு சர்ப்ரைஸே பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது தான், யாராவது பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க, இல்லை கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, ஃபேமிலி இருக்குது, பார்த்துக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய் அவங்கள மீட் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி டேஸ் தான் ஆக்சுவலி நம்மளோட லைஃபையே பெட்டராகும். திரும்பி பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் பிடிச்சாலே பிரிச்சு விடுவான். அத்தா சாப்பிட்டு வச்சுருக்காங்க.
சரி வாங்க. இந்த ஒரு தடவை வர மாட்டேன்னா அதுக்கு வழி வாங்கிடுவோம். யாரு அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். Starting trouble. Hi guys, this is Karthi. Welcome back to our channel. I'm sorry, எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இது வரைக்கும் நான் கேமரா பார்த்து பெருசாக பேசுனதில்ல. ஸோ கேமரா பார்க்கணுமா இல்லை நம்மளை பார்க்கணுமா எனக்கு தெரியல. ஸோ நான் என்னை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி